செத்தியா அலாமில் அண்மையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியின் விநியோகஸ்தரை கண்டுபிடிக்க காவல்துறை வலியுறுத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோத துப்பாக்கி வைத்திருப்பதை தடுப்பதில் அதிகாரிகள் எதிர்கொள்ளும் சவால்களை இச்சம்பவம் மீண்டும் எடுத்துக் காட்டுகிறது என்றும் குற்ற ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆயுதம் கருப்புச் சந்தை மூலம் பெறப்பட்டிருந்தால் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட சந்தேக நபருடன் தொடர்புடைய சட்டவிரோத துப்பாக்கி பரிவர்த்தனைகளின் சிக்கலான வலையமைப்பை வெளிக்கொணர காவல்துறை தங்கள் விசாரணையை மேலும் மேற்கொள்ள வேண்டும் என்று குற்றவியல் நிபுணர் ஷாகுல் ஹமீத் அப்துல் ரஹீம் தெரிவித்துள்ளார். மற்ற குற்றவாளிகளும் அதே வழிகளில் துப்பாக்கிகளை அணுகக்கூடும் என்பதால் இது மிக முக்கியமானது என்று அவர் கூறினார். நேற்று ஜொகூர் காஸ்வே சாலையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த 2 ஆண்களை போலீசார் தேடி வருகின்றனர். சமூக ஊடகங்களில் இது தொடர்பான வீடியோ வைரலானது குறிப்பிடத்தக்கது. இருவரையும் சம்பவ இடத்தில் சாட்சிகளாக கொண்டவர்களை அடையாளம் காண விசாரணை நடைபெற்று வருவதாக ஜொகூர் பாரு தென் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரவூப் செலாமா தெரிவித்தார். தகவல் தெரிந்த பொதுமக்கள் காவல்துறையை நாடலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. டொயோட்டா வெல்ஃபயர் என்று நம்பப்படும் ஒரு எம்பிவி ரக காரில் வந்த 2 ஆண்கள் காஸ்வே சாலையின் நடுவில் நின்று தங்கள் காரில் இருந்து இறங்கி வாக்குவாதம் செய்வதை வீடியோ காட்டுகிறது. பின்னர் அவர்கள் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். கிள்ளான் பள்ளத்தாக்கைச் சுற்றி மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் 2,36,70,000 வெள்ளி மதிப்பிலான போதைப் பொருட்களை புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை பறிமுதல் செய்துள்ளது. இதன் வழி ஷாபு மற்றும் கெத்தமின் வகை போதைப்பொருள் விநியோக கும்பலை முறியடிப்பதில் புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை வெற்றி கண்டுள்ளது. சுமார் 24 லட்சம் போதைப் பித்தர்கள் பயன்படுத்தும் அளவுக்கு போதைப் பொருட்கள் விதவிதமான பொட்டலங்களில் பறிமுதல் செய்யப்பட்டதாக புக்கிட்டமான் போதைப்பொருள் தடுப்பு குற்றப்பிரிவு இயக்குனர் டெவசிகாவ் கோக்சின் தெரிவித்தார். இது தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களிடமிருந்து உயர் ரக கார்களையும் கைப்பற்றியதாக அவர் கூறினார். கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து இக்கும்பல் தீவிரமாக இயங்கி வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புலனாய்வுத்துறை தகவலின் பேரில் பிப்ரவரி 11ஆம் தேதி கிள்ளான் பள்ளத்தாக்கில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதில் 41 வயது முதல் 58 வயதுக்கு உட்பட்ட 3 சீன ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். மலை பாம்புகளை வைத்திருக்க அல்லது வளர்க்க விரும்பும் எவரும் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறையிடமிருந்து உரிமம் பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த இனம் பாதுகாக்கப்பட்ட வனவிலங்காக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அது தெரிவித்துள்ளது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 2010 கீழ் உரிமம் இல்லாதவர்கள் குற்றத்தை செய்தவர்களாக கருதப்படுவார்கள் என்று பெர்ஹிலித்தான் தலைமை இயக்குனர் டத்தோ அப்துல் காதிர் அபு ஹஷிம் தெரிவித்துள்ளார். செல்லுபடியாகும் உரிமம் இல்லாமல் வனவிலங்குகளை வைத்திருப்பது அல்லது விடுவிப்பது கண்டறியப்பட்டால் சட்டம் 716 கீழ் குற்றம் சாட்டப்படுவதோடு அமலாக்க நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஜித்ராவில் உள்ள கம்போங் பாயா முயூட் ஜலான் குவார் நபாயில் கோழி பண்ணையாக பயன்படுத்தப்பட்ட 2 மாடி கட்டிடத்தில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் கிட்டத்தட்ட 48,000 கோழிகள் இறந்தன. இரவு 11 மணிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட பின்னர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக ஜித்ரா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் முகமது புஸ்தான் கருடின் தெரிவித்தார். பண்ணையில் மொத்த கோழிகளின் எண்ணிக்கை 50,000 என்றும் இதில் 48,000 கோழிகள் தீ விபத்தில் இறந்து விட்டதாகவும் அவர் கூறினார். தீ விபத்து 80 விழுக்காடு அழிவை ஏற்படுத்தியதாக மதிப்பிடப்பட்டதாகவும் அதிகாலை 12:46 மணி அளவில் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் முகமது புஸ்தான் கூறினார். தற்போது தீ விபத்துக்கான காரணம் மற்றும் மதிப்பிடப்பட்ட இழப்புகள் இன்னும் விசாரணையில் உள்ளதாக அவர் மேலும் கூறினார். பாலஸ்தீனியர்களை காசாவிலிருந்து வெளியேற்றும் எந்த ஒரு முயற்சியையும் மலேசியாவும் எகிப்தும் நிராகரிக்கும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்துள்ளார். எகிப்து அதிபர் அப்தல் ஃபாதா எல்சிசியுடன் இன்று தாம் பேசியதாகவும் பாலஸ்தீனியர்களை அந்த பிரதேசத்திலிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் பாலஸ்தீன நோக்கத்தையும் ஒரு சுதந்திர பாலஸ்தீன அரசை நிறுவுவதற்கான முயற்சிகளையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் என்று இருவரும் ஒப்புக்கொண்டதாகவும் அவர் கூறினார். காசாவில் இருந்து பாலஸ்தீனியர்களை அகற்றுவதற்கான ஒரு திட்டம் கடந்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பால் முன்வைக்கப்பட்டது.
அமெரிக்கா காசா பகுதியை கையகப்படுத்தும் என்றும் மறு வடிவமைக்கும் என்றும் ட்ரம்ப் கூறினார். பின்னர் அந்த பகுதியை ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் தளமாக பார்க்க வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். ட்ரம்பின் இந்த திட்டம் அரபு நாடுகள் மற்றும் பிற உலக தலைவர்களால் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. பிகேஆரின் 2 உயர்மட்ட பதவிகளை போட்டியின்றி விட்டுவிடும் உயர்மட்ட தலைமையின் முடிவில் தாம் தலையிட மாட்டேன் என்று பிரதமர் நதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்தார். பிகேஆர் தலைவர் மற்றும் துணை தலைவர் பதவிகள் போட்டியின்றி நீடிக்கக்கூடும் என்ற ஊகங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக கட்சி தலைவருமான அன்வார் இந்த முடிவு முழுக்க முழுக்க கட்சி உறுப்பினர்களிடமே உள்ளது என்று தெரிவித்தார். அவர்கள் முடிவு செய்யட்டும், நான் முடிவில் தனிப்பட்ட முறையில் தலையிடவில்லை என்று அவர் கூறினார். ஜனநாயகம் அதன் போக்கை எடுக்கட்டும் என்று அவர் தெரிவித்தார். போட்டியிடுவதா இல்லையா என்பது அவர்களின் சொந்த முடிவு என்றும் அவர் இன்று பெஸ்தாரி ஜெயாவில் நடைபெற்ற ரெசிடென்சி ரயாட் திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். ஷா ஆலம் புஞ்சா ஆலாமில் உள்ள ஆலம் ஜெயா வர்த்தக மையத்தில் வெளிநாட்டினர் நடத்தி வந்த 4 கடைகளை மூடுவதற்கு கொலஸ்லங்கூர் நகராண்மை கழகம் உத்தரவிட்டுள்ளது. முறையான உரிமம் இல்லாதது, நடைபாதையை ஆக்கிரமித்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அங்கிருந்து வர்த்தக பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கொலஸ்லங்கூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. ஈப்போ பத்து காஜாவில் உள்ள ஒரு வீட்டில் பூட்டிய குளியல் அறையில் 44 வயது பெண் ஒருவர் இறந்து கிடந்தார். இச்சம்பவம் இன்று காலை 9:33 மணி அளவில் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவரின் கணவரிடமிருந்து கதவை திறக்க உதவி கோரி தங்களுக்கு ஒரு துயர அழைப்பு வந்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் சபா ரோட்ஜி நோர் அமாட் தெரிவித்தார். அங்கு வந்தவுடன் சம்பவ இடத்தில் இருந்த சுகாதார அமைச்சின் மருத்துவ பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட பெண்ணின் மரணத்தை உறுதிப்படுத்தினர் என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவரின் உடல் மேல் விசாரணைக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.